இது ஒரே இருக்குண்ணா 3 பங்கு போடணுமாண்ணா? ரெண்டு போன் வேறியா? தலையெல்லாம் சேர்த்து 3 பங்கு. மூணு பங்குண்ணா. இவன் 4 நிமிஷம் ஆயிடும் போல. சரிண்ணா. நடு பீஸ் சென்டரில் எடுத்துக்கலாண்ணா. பார்க்குறேன் எப்படி எடுத்தாங்க பார்க்கணும். அப்படியே கற்றுக்கிறானா பார்க்க அந்த மாதிரி நல்லா தான் விட்டு வராது. வெட்டிப்பாமா நான் சொல்கிறேன் மீன் வெட்டுற கல்லையே அவன் தான் நல்லவன் தெரியுமா? இது தப்பு இல்லை. ஒன்றும் தெரியாது. உனக்கு என்ன தெரியும் அவனை பற்றி? ஆனால் இது தப்பு இல்லை. அவன் சும்மா தான் வருவான் தெரியுமா? சும்மா இருந்தானா அவன் வாயை கிளப்பாங்க. அண்ணா 5 பீஸாண்ணா? அண்ணா 6 பீஸ் போட்டு 1 பீஸ் எக்ஸ்ட்ரா தான் போடுவோம். தலை வெடி வைக்கணும்னா தலை தனியாக போடணும்னா தலை வெடி 3 வச்சுருவா. அதுதான் கேட்க. கோவிடினா அவனுக்கு கேள்விப்பட்டீங்களா? ஆமாச்சா ஏய் நாங்கள் மீன் எங்கே கத்தி வெட்டினா ஊன்னு தெரிஞ்சு வெட்டிட்டு நாங்கள். நீ எவ்வளோ வெட்டுற நீ கத்தி பார்த்து பார்த்து வெட்டினா பரவாயில்ல. பார்க்காம கூட டமால் டமால் வெட்டினா அப்படி தான் ஆகும். வீட்டை போய் பார்க்க சொல்றியா? அவன் வராது. ஓகே நீ ஒரு ஓரில் போடலாமா? அடுத்தது கடவுள் மாத்தணும் அப்படியே கூடல போடணும். அப்படியே வழிக்கலாம். முதல்ல கடவுரா விடுறேன் ரவுண்டா அது பாயிண்டில் போடணும். பாயிண்ட் இருக்குல்ல மிஸ் ஆகிட்டு போகுது வண்டியாவே. லைஸு கல் மாதிரி நிற்காதுண்ணா. டேஸ்ட் இல்லை அந்த மாதிரி மீன் வச்சுக்கோங்க. கல் மாதிரி நிற்காதுண்ணா டேஸ்ட். இது மீன் லைஸா ஒன்று எவ்வளோ நாள் நீராக தெரியுமா? இப்போ பழனி வச்சு நின்றுறாரு என்ன இன்னும் சீலாக்குது வாங்கி வச்சுருக்கேன். ஆறு கட்டில் போய் யார் கட்டுவாங்க? என்கிட்ட வரவங்க எல்லாமே கஸ்டமர் தாங்க. எல்லாரும் என்ன பண்ண முடியும்? 10 கையாக இருக்குது. ஒரே கை தான் நல்லா போட்டுருக்கான்.
வைப்பா அந்த கொள்ளு வைப்பா கொள்ளு ஒரு லேட் ஆகும்னா கொஞ்சம் லேட் ஆகும்பா கொள்ளு வச்சுக்கோ அண்ணா மீன் ஃப்ரெஷ் தானே மீன் நல்லா இருக்கா மீன் நல்லா இருக்கு முழு ஸ்டாக் இது இந்த மாதிரி வெட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் இந்த கம்பு பார்த்து வெட்டுறேன் இல்லைன்னா கத்தி ஒன்று நல்லா இருக்கு மீன் போலியாடா அது வர்த்தியா கொஞ்சம் இருக்கும் மீடியமாக இருக்கும் புரியல இப்போதான் ஒன்று தான் இருக்கு அந்த பிரச்சனை அதுதான் இல்லை அவர் அங்கே இருக்காரு இங்கே தான் இருக்கு படம் தான் செய்யும் மீன் வச்சு தானே படுது செலுத்துக்கிறேன்மோ எவ்வளோ மீன் ரத்தம் அடிக்கிறீங்க என்ன பூ கடைக்கு வந்து நீங்கள் பூ பிரிக்கிறது நான் பழையபடி போடுறதெல்லாம் கொடுக்குறேண்ணா அப்படின்னு கேட்கலாம் ஸோ இல்லையா பெரிய மீனை வந்தது கவி ஃபோன் பண்ணா பெரிய மீன் கூட ஒன்று கொடுண்ணா ரெண்டு போட கொடுக்குறேன் தலையை தனியாக போட ஃபோன் அடிக்கும் தலைநாடு இல்லையா அவனே தான் தலை அவன் தான் தலை அவன் ஃபோன் அடிக்கிறான் தலை கொடுத்துன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறான் அவனுக்கு ஆமாம் அவன் ஃபோட்டோ பார்க்குறான் வீடியோ பார்க்கறான்ல போலீஸ் ஸ்டேஷன் இல்லை சொல்லாதே ஃபோன் பண்ணுறான் போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் தான் அடிக்கலாம் சொல்லிடுவீங்க அவன் சொல்லணும்னா அவன் மைக்கு ஃபோன் இது வரான் நீங்கிறான் அட்வைடியில் ஃபோன் பண்ணுறேன் நான் அட்வைட் நீங்க வந்து நீங்க எடுக்கிற பிரச்சனை கிடையாது பிரச்சனை முடிச்சு தான் எடுக்க முடியும் அவன் என்ன கேட்பான் கம்பல்சரி நீ முடிச்சு என்ன சொன்னார் 28 மணி நேரம் எழுதி கொடுக்க சொன்னார் இதுக்கப்புறம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை வீடு விளையாட்டுலாம் சொல்லிட்டாரு வீடு சொன்ன நீ வக்கீல் ஏன் போன் அடியா எனக்கு அவன் அன்றைக்கி கையாட்டு வாங்கி கொடுத்துவான் நீ அவன் போன் அடிக்க 5 மணிக்கு உங்கள்கிட்ட காட்டுறேன் வரேன் நினைக்கிறான்